மருமலே 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 சீக்கிரம் வாமா. சே, எவ்வளோ நேரம் தான் இவ்வளோ கூப்பிட்டு இருக்குது, என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிய மாட்டேங்கு. ரேஷன் கடைக்கு போனோம்னு எத்தனை தடவை நேரத்துக்கே சொல்லியாச்சு. காலையிலையும் சீக்கிரமே எழுப்பி விட்டு ரேஷன் கடைக்கு போனோம், எல்லா வேலையும் அதுக்குள்ள முடிச்சிருன்னு சொல்லியாச்சு. இன்னும் இவ என்னதான் செஞ்சுட்டு இருக்கான்னு தெரிய மாட்டேங்கு. சீக்கிரம் போனாதான் சீக்கிரம் வாங்கிட்டு வர முடியும். எல்லாரும் வாங்கிட்டு போயாச்சுன்னா பிறகு நமக்கு கோதுமை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லுவாங்க. வேற அரிசியை மட்டும் தான் வாங்கிட்டு வரணும். இவ சொன்னா புரிஞ்சுக்கிட்டாளா? மருமலே மருமலே சீக்கிரம் வாமா, நேரம் ஆகும். மருமலே ஏமா சின்ன பொண்ணு, ரேஷன் கடைக்கு போன சீக்கிரம் வா. ஷபா, என்ன உறக்கம் வரும். இந்த மாமியார் கிளை வேற கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுவா. காலையிலேயே 5 மணிக்கே எழுப்பி விட்டுட்டு இப்பவும் கொஞ்ச நேரம் உறங்க விட மாட்டேங்குது. எதுக்கு கிடந்து இப்படி சத்தம் போட்டு கிடக்காவன்னு தெரியல. என்னன்னு போய் கேட்டுருவோம். கொஞ்ச நேரம் ஆயிட்டுனா ரூமுக்குள்ள வந்தாலும் வந்துடும். எத்தே, எதுக்கு இப்ப காலைல வெண்ணி ஊத்துன மாதிரி கிடந்து சத்தம் போட்டு கிடக்குறிய? என்னது காலையில வெண்ணி ஊத்துன மாதிரி கிடந்து சத்தம் போட்டு கிடக்கணும்? காலையில இல்லத்தே, காலில். இதுக்கு மட்டும் குறவில்லை. ஏண்டி, எதுக்கு ஒன்று காலையில 5 மணிக்கு எழுப்பிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிக்க சொன்னேன்? ரேஷன் கடைக்கு போகணும், சீக்கிரம் போனாதான் அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வர முடியும்னு சொன்னா இல்லையா? நேரம் ஆகிட்டே இருக்கு, நானும் எவ்வளோ நேரமாக எடுத்து கூப்பிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு கதவு பூட்டிட்டு ரூமுக்குள்ள போய் கிடக்கா. எத்தே, ஆமா ரேஷன் கடைக்கு போகணும்னு சொன்னீங்களா, மறந்தே போச்சத்தே. நீங்க காலையில் 5 மணிக்கு என்ன எழுப்பி விட்டியல்ல, அதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கட்டில போய் இருப்போனி போய் இருந்தேன். நல்லா உறக்கம் வந்துட்டு அப்படியே படுத்து உறங்கிட்டே. ஆமாட்டி, உனக்கு உறங்குறதுக்கு நேரம் காலம் ஒன்றும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் கடந்து உறங்கிட்டே கடை. ஒரு குடும்ப பொம்பளை கண்ட நேரத்தில் கடந்து உறங்கலாமா? எத்தே, குடும்ப பொம்பளையா இருந்தாலும் எந்த பொம்பளையா இருந்தாலும் உறக்கம் வந்தா உறங்க தான் செய்வாவ. இந்த பேச்சுக்கு மட்டும் உங்ககிட்ட குறை கிடையாது மருமலை. சரி சரி, சும்மா பேசிட்டு இருக்காம சீக்கிரம் போய் ரேஷன் கார்டு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு ஓடியா. சீக்கிரம் போவோம். 5 நிமிஷத்துல இப்ப வந்துட்டு பாத்துக்க. சரிங்க தே, 5 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு ஓடின்றேன். எத்தே, நான் ரெடி, போமா. என்ன மருமலை, ரேஷன் கடைக்கு போறதுக்கு சும்மா விறகையை வீசிட்டு வரா? பை ஒண்ண வேண்டாமா? பை இல்லாம எப்படி அரிசி பருப்பெல்லாம் வாங்கி கொண்டு வர? இது மறந்துட்டே, இந்த எடுத்துட்டு வரேன். ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டா. எல்லாத்தையும் ஒன்னொன்னா நம்ம உட்காந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் இவளுக்கு. எத்தே, பை எடுத்தாச்சு, போலாமா? சரி சரி, வா போவோம். ரேஷன் கடையில கூட்டம் ஒன்றும் இல்லாம இருக்கணும். கூட்டம் இருந்துச்சுன்னா பிறகு மணிக்கூர் கணக்கில் காவல் கேட்க தான் காணும். போங்கத்தே போங்க, எல்லாருக்கும் காலையிலேயே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு நேரம் ஆகும். நம்ம சீக்கிரமே போறோம்ல, கூட்டம் ஒன்றும் இருக்காது. சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடலாம், கவலைப்படாம போங்க. எம்மாடியோ, என்ன கூட்டமா இருக்கு. இந்த கூட்டத்துல இன்னைக்கு நம்ம சீக்கிரம் வாங்கிட்டு போனது மாதிரி தான். என்ன மருமலை, இவ்வளவு கூட்டமா இருக்கு, இந்த கூட்டத்துல நமக்கு எப்படி அரிசி பருப்பெல்லாம் இப்ப தருவாவ? ஆமாத்தே, அதான் நானும் பார்க்கேன். என்னடா இது இன்னைக்கு நீ பார்த்து இவ்வளவு கூட்டமா இருக்கு. எல்லாரும் காலையிலே வந்திருப்பாவ போல. இதுக்கு தம்பி உன்ன காலையிலேயே சீக்கிரம் எழுப்பி விட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வான்னு சொன்னேன். கேட்டியா நீ? கடந்து நல்லா உறங்கிட்டு இப்போ இந்த கூட்டத்தில் நம்ம எப்படி அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு சீக்கிரம் போக முடியும்? இன்னைக்கு எப்படி சாயங்காலம் ஆகும். சாயங்காலம் வரைக்கும் இருந்தாலும் இன்னைக்கு கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. இன்னைக்கு கோதுமை எல்லா பொருளும் கொடுப்பான்னு நினைக்கிறேன். இவ்வளவு பேர் வாங்கிட்டு போயாச்சுன்னா நமக்கு ஒன்றும் கிடைக்காது, வேற அரிசி மட்டும் தான் கிடைக்கும். பாத்துக்க. சரிங்கத்தே, ஓவரா சத்தம் போடாங்க. கிடைக்கதான் வாங்கிட்டு போக வேண்டியதான், வேற என்ன செய்யுது? கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம், கூட்டம் குறைவானி. இல்லைன்னா போயிட்டு போறோம், நாளைக்கு வந்து வாங்கலாம். ஆமா, இருக்க கூட்டத்தை பார்த்தா இன்னைக்கு நின்னாலே அரிசி பருப்பெல்லாம் கிடைக்க மாதிரி தெரியல. இதுல நாளைக்கு வேற வந்து வாங்கணுமாங்க. நாளைக்கு வந்தா வெறும் கடை மட்டும் தான் இருக்கும். போயிட்டு அடுத்த மாசம் வாங்கினதான் சொல்ல போறாவ. எத்தே, உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா நீங்க வீட்டுக்கு போங்க. நான் எவ்வளவு நேரம் ஆனாலும் இன்னைக்கு நின்று என் காட்டுக்கு மட்டும் வாங்கிட்டு வரேன். உங்க காட்டுக்கு நாளைக்கு வாங்கலாம். இல்ல இன்னைக்கே வாங்கியே தீர்வேன்னா சத்தம் போடாம லைன்ல நில்லுங்க. ஒண்ணுக்காவத்த மருமலை நம்புனா இப்படித்தான் லைன்ல வந்து காவல் கிடக்க வேண்டியதா இருக்கும். என்னம்மா காலையிலே வந்தியே, இப்பதான் வாங்குறீங்களா? ஆமண்ணே, காலையிலே வந்து என்ன பிரயோஜனம், இப்பதான் கிடைச்சி. எப்பா என்ன கூட்டம், என்ன கூட்டம். என்னெல்லாம கிடைச்சி உனக்கு? என்ன அரிசி பருப்பு கோதுமை எல்லாமே தாராவ. கோதுமை கொஞ்சம் தான் இருக்கான். எல்லாருக்கும் 10 மணி தெரியல, எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாம கொடுக்கவே புலம்பிட்டே இருக்காவ. முன்னாடி போனவங்களுக்கு மட்டும் கிடைக்கும்னு நினைக்கேன். அப்படியா? சரிம்மா, எல்லா மாசமும் இதே வேலையா போச்சு. ராணியக்கோ, நீங்களா அரிசி எல்லாம் வாங்கிட்டே போல? ஆமா சின்ன பொண்ணு, இப்பதான் வாங்கிட்டு வரேன். எவ்வளவு நேரம் காவல் நிக்குது. நீ இப்பதான் வரையாகும். ஆமாக்கா, காலையில எழும்பி வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் வாரேன். இன்னைக்கு நீ அரிசி பருப்பெல்லாம் வாங்கின மாதிரி தான். நானே காலையில 3 மணிக்கு வந்து காவல் நின்று இப்பதான் வாங்கிட்டு போறேன். நீ இப்ப வந்திருக்கா. சாயங்காலம் வரைக்கும் நின்னாலும் உனக்கு கிடைக்குமான்னு தெரியல. வேணா நின்று வெயிட் பண்ணி பாரு. ஏன் சாந்தாக்கா, உங்களுக்கு தான் நம்ம ரேஷன் கடையை பத்தி எல்லாம் தெரியும்ல. மறுமுறை காலையில என் கூட அனுப்பி விட்டுருக்கலாம்ல. இன்னும் இடத்துக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். எங்க ராணி, காலையில 5 மணிக்கு எழுப்பினாலும் எழும்ப மாட்டேங்க. இதுல எங்க 3 மணிக்கு அனுப்பி விடுறது? அடுத்த மாசத்துல இருந்து 3 மணிக்கு என் கூட அனுப்பி விட்டுருங்க. அப்படின்னா தான் சீக்கிரம் வாங்கிட்டு போக முடியும். அப்பதான் எல்லா பொருளும் கிடைக்கும். இல்லைன்னா மாசம் நீங்க வந்து வேற அரிசியை மட்டும் தான் வாங்கிட்டு போனா பாத்துக்கிடுங்க. நல்லா கேட்டுக்க மருமலை, அடுத்த மாசத்துல இருந்து 3 மணிக்கே ராணி கூட எழுப்பி வந்துரு. அப்பதான் எல்லா பொருளையும் வாங்க முடியும். எல்லாத்தையும் வாங்கி இவை அப்படியே சமைச்சு சாப்பிட மாதிரி தான். இங்க 100 ரூபாய் வாங்க வேண்டியது, வெளியில போய் 120 ரூபாய் விற்க வேண்டியது. இதுல ஆட்டோக்கு 100 ரூபா வேற. 20 ரூபா லாபம் கிடைக்க இடத்துல ஆட்டோக்கு 80 ரூபா தேவையில்லாம கொடுக்குது. ரேஷன் கடை பேர சொல்லி மாசம் 80 ரூபா ஆட்டோக்காரருக்கு தான் வேஸ்டா போகுது. இந்த லட்சணத்துல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்க காவல் இருந்து அரிசி வாங்கணுமா? என்ன டீ தனியா புலம்பிட்டு இருக்கா? ஒன்னும் இல்லத்தே, நீங்க லைன்ல நில்லுங்க. சரி சின்ன பொண்ணு, நேரம் ஆகும். இனிமேதான் போய் வீட்டுல எல்லா வேலையும் செய்யணும். நான் போயிட்டு வரேன்னா. என்ன ராணியக்கா இப்படி பண்ணிவிட்டியா?
நீங்கள் வேற என் மாமியார்ட்ட 3 மணி 4 மணின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. என் மாமியார் வேற ஏற்கனவே கடும் கோவத்தில் இருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போவோ தெரியல. நான் என்ன பண்ணேன் சின்ன பொண்ணு? நான் 3 மணிக்கு வந்து வாங்கினேன், அதைத்தான் சொன்னேன். உனக்கு வேணும்னா அடுத்த மாசத்துல இருந்து சீக்கிரமே வந்து வாங்குறது வழியை பாரு. சரி சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. போகும்போது சும்மா போகிறதுக்கு இல்லாமல் 3 மணிக்கு எழுப்பிவிட்டு 4 மணிக்கு எழுப்பிவிட்டு தேவையில்லாமல் இந்த மாமியார் கிழவியை சொரிஞ்சு விட்டுட்டுலாம் போகிறா. இந்த மாமியார் கிழவி கூட ஒரு அரை மணி நேரம் கூட லைனில் நிற்க முடியாது. வேற ஏதாவது வழி தான் பண்ணணும். என்ன பண்ணலாம்? முன்னாடி இருக்க 2 அண்ணன்கள்ட்டையும் ஏதாவது விட்ட போட்டு அப்படியே லைனில் கொஞ்சம் முன்னாடி போய் நின்ற வேண்டியதான். ஷபாடா, ஒரு வழியாக முன்னாடி வந்து நின்றோம். 2 பேரும் ஒன்றும் கண்டுக்கல. அப்படியே இங்கேயே லைனில் நின்ற வேண்டியதான். என்ன மருமவா பின்னாடி நின்று திடீர்னு முன்னாடி போய் நிற்கா? 2 பேரும் ஒன்றும் சொல்லாமல் நிற்கானுமே. அப்போ மருமவா ஏதோ ஐடியா பண்ணிட்டா. நம்மளும் பேசாமல் மருமவா முன்னாடி போய் நின்ற வேண்டியதான். என்ன இந்த பாத்தியலா 2 பொட்டச்சுலாம் வருஷமா முன்னாடி வந்து நிக்குதா? நீங்களும் ஒன்னும் சொல்லாம இருக்கிறிய? அட ஆமா, இவ 2 பேரும் நம்ம பின்னாடி தானே நின்னாவ. நான் கூட கவனிக்கல, நான் இந்த பக்கம்ல திரும்பி நின்னுட்டேன். ஏமா என்னம்மா, நீங்க பின்னாடி தானே நின்னீங்க, எதுக்கு இப்ப லைன்ல முன்னாடி வந்து நிக்கிறிய? ஒழுங்கு மரியாதையே பின்னாடி வாங்க. கடைசியா வந்துட்டு அப்படியே முன்னாடி போய் வாங்கிட்டு போயிடலான்னு பாக்குறீங்களோ? அப்ப லைன்ல நிக்கவே எல்லாம் இடிச்ச வேணாம். அதானே பொம்பளை பார்த்தா சரியான கேடியெல்லாம் இருக்கிறேன்டா. என்ன கோச்சுக்கிறாதுங்கண்ணே, பின்னாடி நல்லா வெயிலா இருந்து இங்க கொஞ்சம் நிழல் இருக்கேன்னு இங்க வந்து நின்னோம், அவ்வளவுதானே. நீங்க வாங்கிட்டு போன பிறகுதான் நாங்க வாங்குவோம், நீங்க ஒன்றும் கவலைப்படாங்க. என்ன அப்படியா? நிழலுக்காண்டி தான் வந்துருந்தீங்களா? சரி சரி, அப்படின்னா நில்லுங்க. நாங்க வாங்கினது பிறகுதான் நீங்க வாங்கணும். எங்களுக்கு முன்னாடி வாங்குனீங்கன்னா அப்புறம் நடக்கதே வேற பாத்துடுங்க. சரிண்ணே, நீங்க 2 பேரும் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நாங்க வாங்குவோம். எப்படியத்தே பாத்தீங்களா? முன்னாடி வந்து நின்னுட்டேன் பாத்தீங்களா? இப்போ 2 பேரை தான் தாண்டி வச்சிருக்கோம். இப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா 2 பேரா தாண்டி முன்னாடி போய் நின்று சீக்கிரம் வாங்கிட்டு போயிடுவோம். இப்படியெல்லாம் பண்ணாதான் இன்னைக்கு சீக்கிரம் வாங்கிட்டு போக முடியும். இல்லைனா சாயங்காலம் வரைக்கும் இங்கே தான் நிற்கணும் நம்ம. என் மருமகனா மருமதான், அதனால தான் எங்கே போனாலும் ஒன்னே கூட்டிட்டு வரது. இவ்வளோ நேரமா என்ன இருந்து ஆசிட்ல இருந்தே நீங்க? சரி போட்டு மறுமொழி குவாச்சுக்கிறாத. அரிசி பருப்பெல்லாம் கிடைக்குமோ கிடைக்காதுங்கிற கோவத்தில் அப்படி பேசிட்டேன். சரி இன்னும் நிறைய பேர் முன்னாடி நிற்காவ, அப்படியே ஐடியா பண்ணிட்டு உள்ள போற வழியை பாரு. சரிங்க எத்தே, அந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டேன். நீங்க அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்து நில்லுங்க. எத்தே, இது சரிப்பட்டு வராது. ஒத்தொத்த ஆளா தாண்டி தாண்டி போய் என்னைக்கு போய் நம்ம வாங்கிட்டு போறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேட்குறீங்களா? என்ன ஐடியா மருமலை? எத்தே, பேசாம உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி நடிங்க. நான் உங்களை கூட்டிட்டு அப்படியே வசமா உள்ள போயிடுறேன். என்ன சொல்றீங்க? நல்ல ஐடியா தான் மருமலை. சரி அப்ப நான் மயக்கம் வர மாதிரியே நடிக்கேன். ஐயோ அம்மா, மயக்கமா வருவே, தலையெல்லாம் கிருக்கிறேன்னு சுத்துவே. இன்னும் எவ்வளவு நேரம் தான் இந்த வெயில நிக்கணுமோ தெரியலையே. யாராவது கை தாங்களா பிடிச்சு அதுல உட்கார வைங்களாம். என்னாச்சுமா, என்னாச்சு உங்களுக்கு? தலையெல்லாம் சுத்துவே, கிருக்கிறேன்னு வருவே. எத்தே, என்னாச்சு உங்களுக்கு? அதான் சொன்னாவலாமா, தலையெல்லாம் சுத்திட்டு கிருக்கிறேன்னு வருவேனே. இன்னும் ஏன் பார்த்துட்டு நிக்கா? மெதுவா கை தாங்களா அப்படியே கூட்டிட்டு உள்ள போய் உள்ள தண்ணி இருக்கும், தண்ணியை குடு முதல்ல. மயக்கம் போட்டு கீழே விழுந்துற போறாவ. எத்தே, நான் அப்படியே உங்களை கை தாங்களா பிடிச்சுக்கிறேன். மெதுவா அப்படியே நடந்து வாங்க, உள்ள போவோம். ஐயோ பாவம். பாத்தீங்களாத்தே என் சாமர்த்தியத்தை? இவ்வளவு கூட்டத்திலயும் 2 பேரும் எப்படி உள்ள வந்தோம் பாத்தீங்களா? இதுக்கு போய் என்னைய தேவையில்லாம கடந்து யாசிக்கிட்டே கிடந்திய. ஆமா மறுமொழி, நான் உன்னை என்னமோ நினைச்சிட்டேன். ஆனாலும் பரவாயில்லையா, இவ்வளவு கூட்டத்திலே சாமர்த்தியமா உள்ள கூட்டிட்டு வந்துட்டிய. அடுத்தது நம்ம தான் வாங்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு ஓடிட வேண்டியதான். என்ன கூட்டத்துல ஒரு மாமியார மருமகளும் பின்னாடி எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு முன்னாடி வந்து நிக்காவ. அவிய கடைசில தான் வந்தாவ, அவியலுக்கு முதல்ல கொடுத்துறாதுங்க. எவடி அவ கடந்து சத்தம் போட்டு கிடக்குது. நாங்களே காலையில 3 மணிக்கே எழும்பி காப்பி தண்ணி கூட குடிக்காம லைன்ல வந்து கிடந்து இப்பதான் எங்களுக்கு முன்னாடி வந்திருக்கோம். அதுக்குள்ள வந்து கிடந்து சத்தம் போட்டு கிடக்காளுவ. மெதுவா லைன்ல வாங்க, சத்தம் போடாம. எமோ, அங்க என்னமா சத்தம்? சண்டை போடாம இருங்க. நீங்க அங்க இருந்து சத்தம் போட்டே கிடந்தீங்கன்னா நான் எப்படி இங்க வேலை பார்க்க முடியும்? எல்லாருக்கும் எல்லா சாதனமும் கிடைக்கும், கொஞ்சம் பொறுமையா நின்று வாங்கிட்டு போங்கம்மா. அதானே, அதான் அந்த அண்ணனே சொல்லுகாவல, எல்லாருக்கும் எல்லா பொருளும் கிடைக்கும், சத்தம் போடாம லைன்ல நின்று வாங்கிட்டு போங்க எல்லாரும். மறுமொழி பரவாயில்லையா, வீட்டுல யான் கூட மட்டும் தான் சண்டை போட்டு பார்த்தா ரேஷன் கடையிலே நல்லா சண்டை போடுறிய. எத்தே, சத்தம் போட்டு பேசலனா நம்ம தான் தப்பு பண்ணணும்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாவ. பிறகு இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு முன்னாடி வந்தது வேஸ்டா போயிடும். என்ன ஒரு ஆளுக்கு இவ்வளவு நேரம் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் எப்படின்னா இன்னைக்கு முள்ளா கொடுத்து முடிப்பிய? எவ்வளவு பேர் காவல் நிக்காம தெரியுமா? சீக்கிரமா கொடுங்க. எவ்வளவு நேரமா நாங்க லைன்ல நின்றுட்டு இருக்குது. அட இருமா, நான் என்ன வேகமா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. இந்த மிஷின் வேற கைரேகையே பதிய மாட்டேங்கு. அதான் நேரம் ஆகும். ஒரு ஆளுக்கு கைரேகை பதியும், ஒரு ஆளுக்கு பதிய மாட்டேங்கு. இந்த மிஷினோடு கிடந்து மாரடிக்கிறது எனக்கு வேலையா போச்சு. சரிங்க கடைக்காரரா, கொஞ்சம் சீக்கிரமா கொடுக்கக்குள்ள வழியை பாருங்க. எவ்வளவு ஜனங்க லைன்ல வெயில்ல கிடந்து காவல் இருக்காவ. நீங்க பாட்டுக்கு ஏதாவது கதை சொல்லிட்டு இருக்காங்க, சீக்கிரமா கொடுங்க. கொடுக்கமா கொடுக்க, கொஞ்சம் குவாச்சுக்கிடாம நில்லுங்க. மணி எத்தனாச்சுன்னு யாராவது சொல்லுங்களா? மணி 2 ஆச்சு கடைக்காரரா, சீக்கிரமா கொடுங்க. ஐயோ, மணி 2 ஆயிடுச்சா? 1 மணிக்கெல்லாம் நமக்கு சாப்பாடு டைம் ஆச்சா? இருக்க வேலையில சாப்பாடே மறந்துட்டோமே. சரி இனிமே சாப்பிட்டுட்டு வந்து மீதி பேருக்கு கொடுக்கலாம். எல்லாரும் கேட்டுடுங்க, சாப்பாடு டைம் ஆயிடுச்சு. இனிமே நான் சாப்பிட்டுட்டு வந்து தான் பில்லு போடுவேன். அதனால உங்களுக்கு சாப்பிடணும்னா போய் சாப்பிட்டு எடுத்துட்டு வந்துருங்க. என்னது சாப்பிட போறியா?
காலையில இருந்து நாங்க சாப்பிடாம கொள்ளாம காப்பி தண்ணி கூட குடிக்காம லைன்ல இருந்து இப்பதான் முன்னாடி வந்து நிக்கும். வந்து நின்ன உடனே சாப்பிட போறீங்க. மரியாதையா எங்களுக்கு தந்துட்டு அதுக்கப்புறம் நீ சாப்பிட போ. அதெல்லாம் முடியாதுமா, சாப்பாடு டைம் ஏற்கனவே தாண்டியாச்சு. இனிமே சாப்பிட்டுட்டு வந்து தான் தருவேன். நீங்க கோவப்பட்டு பேசி இங்க ஒன்றும் ஆக போறது கிடையாது. நீங்க சாப்பிடலன்னா போய் சாப்பிட்டுட்டு வாங்க. வயசான காலத்துல சாப்பிடாம கொள்ளாம நிக்காதுங்க, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட போறியா. எத்தே வீட்டுல கோவப்பட்டு சண்டை போட மாதிரி இங்க வந்து கடைக்காரன் சண்டை போடாங்க. இப்படி சண்டை போட்டேன்னா அவர் எப்படி தருவாரு? இப்ப பாருங்க நான் கேட்கேன். என்னை பாருங்கண்ணே, எங்க அத்தை பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்கிடாங்க. காலையில இருந்து இவ்வளவு நேரம் பச்சை தண்ணி கூட குடிக்காம லைன்லேயே நிக்கும். எங்க 2 பேருக்கு மட்டும் தந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போங்களேன். என்னம்மா சொல்றியா? நீங்க இப்படிதான் 2 பேருக்கும் சொல்லுவியா? அடுத்து உங்க பின்னாடி வரவே எங்களுக்கும் தந்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நான் சாயங்காலம் வரைக்கும் அதுக்காண்டி சாப்பிடாமலாம் இருக்க முடியும்? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாவனே. எங்க 2 பேருக்கு மட்டும் தந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போறேன்னு சொல்லுங்க. அப்படி யாராவது உங்கள்கிட்ட அப்படி சண்டைக்கு வந்தா நாங்க 2 பேரும் அவையில பாத்துக்கிடும். நீங்க ஒன்றும் கவலைப்படாங்க. அப்படியா? சரி சரி, இவ்வளவு தூரம் நீ சொல்லனால உங்க 2 பேருக்கு மட்டும் தந்துட்டு போறேன். சீக்கிரம் காட்ட தாங்க. பாத்தீங்களா யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு கொஞ்சம் தெரிஞ்சு எடுத்துடுங்க. அப்பதான் நம்ம காரியம் நடக்கும். சண்டை போட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆமா மருமலை, நீ சாமர்த்தியக்காரி. பேசியே நீ ஜெயிச்சிருவா. சரிங்க தே, பேசிட்டே இருக்காம சீக்கிரம் காடை கொடுங்க. பில்ல போட்டு தருவா, வாங்கிட்டு போவோம். சரி மருமலை. கடைக்காரர இந்தாங்க காடு. இந்தாம்மா, அதுல போய் கை ரேகை வைங்க. சரிம்மா, எடுத்துருங்க. என்னெல்லாம் வேணும்னு சொல்லுங்க. கோதுமை வேணுமா, ரவை வேணுமா, சோப்பு வேணுமா? என்ன கடைக்காரரா இப்படி கேட்கறீங்க? நீங்க என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ எல்லாத்தையும் போடுங்க. எல்லாத்தையும் எழுதிட வேண்டியதானே? அப்படியா? சரி சரி. அடுத்த ஆளு உன் காடை கொடுமா. இந்தாங்கண்ணே காடு. இந்த பாருங்கம்மா, கை ரேகை பதிச்சாச்சுன்னா அங்க தள்ளி போய் நில்லுங்கம்மா. அடுத்த ஆளு பதிக்கட்டாமா? வா வா, சீக்கிரம் வா. பயிர் பசிக்கு வந்து கை ரேகை வை. இந்தா வந்துட்டேனே. சரிம்மா, கை எடுத்துரு போதும். ஆமா, உனக்கு என்னெல்லாம் வேணும்? உனக்கு எல்லாமே வேணுமா? ஆமாண்ணே, எல்லாமே வேணும். எல்லாத்தையும் போட்டுருங்க. சரி சரி, போட்டாச்சு போட்டாச்சு. இந்த காடை கொண்டுட்டு போ. சரிம்மா, இனிமே எல்லாருக்கும் சாப்பிட்டுட்டு வந்துட்டு தான் பில்லு போடுவேன். எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு வாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வாங்க. ஏன் அவளுக்கு பில்லு போடும்போது மட்டும் உங்களுக்கு சாப்பிட போகணும்னு தோணலையோ? அவளுக்கு போட்டு கொடுத்துட்டு இப்போ உங்க சாப்பிட போகணும்னு சொல்றிய? அப்படின்னா எங்களுக்கும் பில்லை போட்டு தந்துட்டு அதுக்கப்புறம் சவர்த்திங்க போங்க. ஏம்மா, என்னம்மா இப்படி சைலண்டா பாத்துட்டு நிக்கா? சண்டைக்கு வந்தா நான் பேசிக்கிட்டேன்னு சொன்னால என்ன பாரு, உனக்கு தந்த உடனே இப்ப எல்லாரும் சண்டைக்கு வராவ. அதெல்லாம் எனக்கு தெரியாதுனே. நீங்களாச்சு உங்க கடையாச்சு, தேவையில்லாத விஷயத்துல நான் ஏன் தலையிட போறேன்?